கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 15:14, ரோமன்ஸ் 15:14. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இதுவரைக்கும் கர்த்தத்துவத்தை பேசினாரு. 13வது வசனம் வரைக்கும் ஒரு பாஸ்டரா பர்சனலா என்ன பண்ணணுமோ அதை சொன்னாரு. இப்ப என்ன பண்றாருன்னா இந்த கடிதத்தினுடைய முடிவு எழுத ஆரம்பிக்கிறார். இந்த வசனத்துல இருந்து இதுல எழுதும்போது 3 காரியங்கள் சொல்றாரு. என்ன? நற்குணம், குட்னஸ் என்று சொல்லக்கூடியதா. அடுத்து ஞானம், நீங்க என்ன அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய். அடுத்து என்ன? புத்தி சொல்ல வல்லவர்கள். குட்னஸ், நாலேஜ், இன்ஸ்ட்ரக்ட். 3 காரியம். குட்னஸ் என்று சொல்ல நன்மையானதுன்னா அதாவது ஒரு அறநெறியானதாக உள்ள ஒரு காரியம். அறிவு என்று சொல்லும்போது என்ன சொல்றாரு? அதாவது நடைமுறையில நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். அடுத்து என்ன? ஒருவரை ஒருவர் நீங்க அறிவினாலும் ஞானத்தினாலும் அவர்களை எடுத்து கட்டக்கூடியவர்களாய். இப்ப இங்க என்ன சொல்றாரு? நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்ப என்ன பண்றாரு? இவங்களை குறிச்சு ஒரு நம்பிக்கையாக பேசக்கூடிய காரியம் என்ன இல்ல, நான் உங்களை குறிச்சு ஒரு சந்தேகப்படுறேன்னு சொல்ல. ஏன்னா இதுவரைக்கும் 14 அதிகாரங்கள் ஒரு ஆழமான ஒரு கர்த்தத்துவங்களையும் அவங்கள வழிநடத்தக்கூடிய ஒரு இதையும் சொல்லிட்டு இப்ப அவர் என்ன பண்றாரு? நான் இப்ப உங்க மேல சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு உடல் நலத்தை குறிச்சு எனக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களை ரோமாபுரிக்கு நம்ம போகவே இல்லைங்கிறத பார்த்தோம். இவர் அங்க போய் இந்த சபையை நிறுவல. ஆனா இவர் கேள்விப்படுறாரு. என்ன? உங்களுடைய விசுவாசம் உலகமெங்கு கேள்விப்பட்டது. ரோமர் 1:8 பார்த்தோம். அதனால அவர் என்ன பண்றாரு? இங்க நான் உங்களை குறிச்சு ஒரு நிச்சயமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன? நீங்க முழுவதும் நீங்கள் என் சகோதரன், நீங்கள் நற்குணத்தில் நிறைந்தவர்களும், அதாவது நீங்க எவ்வளவுப்பட்ட வல்லவர்கள் என்பது சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய குணாதிசயம், அதாவது கேரக்டர் பிஃபோர் கம்பீட்டன்ஸ், அதாவது உங்களுக்கு உங்களுடைய திறமைகள் இதெல்லாம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய நற்குணங்கள். ஏன்னா இங்க பார்க்கும்போது இந்த வார்த்தை மொத்தமாவே புதிய ஏற்பாட்டுல 4 முறை தான் வருது. இதுல பரிசுத்த ஆவியினுடைய கனின்னு சொல்லும் போது கலாத்தியர் 5:22 சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப என்னன்னா நீங்க இது பார்க்கும்போது உங்களுடைய ஒரு ஊழியத்துல உங்களுடைய குணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்து என்ன சொல்றாரு? சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களாய். அப்ப என்னன்னா உங்களுடைய இது எதுல இருக்கு? தேவனுடைய வார்த்தையில இருக்கு. உங்களுடைய திறமைகள், உங்களுடைய தாளந்துகள் எதுல இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில இருக்கு. அடுத்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுவது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்வது என்பது என்னன்னா, அதாவது நீங்க நம்ம கலாத்தியர் 3:16, கொலோசியர் 3:16 சொன்னது போல நாம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கூடிய மக்களாய் தேவ ஞானத்தினால, எங்க கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள நிறைவாய் இருக்கும்போது அப்படிப்பட்ட காரியத்துல இருப்பீங்க என்று சொல்லக்கூடியதா. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் நம்ம எந்த அளவிற்கு ஒரு இரக்கமாக, அன்பாக, தயவாக இருக்க வேண்டும். ஏன்னா அங்க சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள மக்களை சொல்லும்போது அவங்க நற்குணம், அவங்க அறிவு இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறேன்னு சொல்றாரு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அவர் என்ன சொல்ல, கிளவர் பீப்புள் சொல்ல, ரொம்ப புத்திசாலிகள் அந்த மாதிரிலாம் சொல்லல. அவர் முதல்ல சொல்லும்போது என்ன சொல்றாரு? நற்குணம். அப்ப என்னன்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு கற்றுக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு அறிவு உண்டாகும். அந்த அறிவு என்ன பண்ணும்? உங்களை ஒரு நற்குணம் உணர்வர்களாய் நீங்க மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய அழைப்பை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா நீங்க ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாய்
தேவனுடைய வார்த்தையில நிறைந்தவங்களாய் இருக்கும்போது நீங்க என்ன பண்ண முடியும்? மற்றவருடைய வாழ்க்கைய நீங்க அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய் இருக்க முடியும். ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரை எடுத்து கட்டக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்றாரு. அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு நீங்க வேத வசனத்தின் மூலமாய் அவர்களுக்கு எப்படி நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்க முடியும்? ஏன்னா முதல்ல நமக்கு என்ன வேணும்? நமக்கு நல்ல குணாதிசயமும் தேவனுடைய ஞானமும் வேணும். வல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆண்டவரே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நற்குணம் நிறைந்தவர்களாய், ஆண்டவரே, வேத வசனத்தின் மூலமாய் நற்குணங்களை பெற்றவர்களாய் இருந்து அதன் மூலமாய் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய், எடுத்து கட்டக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.